கர்த்தருக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் எசேக்கியேல் 36:26. கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். பிரியமானவர்களே, டோமா என்று சொல்லப்பட்ட ஒரு பெண் பிள்ளை இருந்தால் அவளோடு படிக்கிற பெரிக்ஸ் என்ற நண்பன் உண்டு. 2 பேரும் நன்றாக படிப்பார்களாம். வீட்டு பாடங்களை பகிர்ந்து கொள்வார்களாம். ஒருவருடைய படிப்பிலே இன்னொருவர் உதவி செய்வார்களாம். ஒரு நாள் அந்த பெண்ணுக்கு இதய நோய் வந்துவிட்டதாம். மூச்சு பேச்சும் இல்லை, கீழும் மேலுமாக இழுத்து சுவாசிக்கவே மிகவும் கஷ்டமாகி விட்டதாம். டாக்டர்கள் பரிசோதித்து விட்டு அவளுடைய இருதயம் மிகவும் பழுதடைந்து விட்டது என்று சொன்னார்களாம். அவளும் மரண பாதையிலே சென்று விட்டாளாம். இந்த செய்தி நண்பனான பெரிக்ஸுக்கு எட்டியது. அவன் சிறிய பையனாக இருந்தாலும் உடனே என் இருதயத்தை எடுத்து என்னுடைய அன்பு சகோதரிக்கு, சிநேகிதிக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், அவள் வாழட்டும் என்றானாம். இந்த செய்தியை அவன் பெற்றோருக்கும் உறவினர்களுக்கும் சொன்னானாம். அவர்கள் விளையாட்டாக எண்ணிக்கொண்டார்களாம். ஆனால் ஒரு சில நாட்களுக்குள் பெரிக்ஸ் எதிர்பாராத ஒரு விபத்திலே சிக்கி அவனுக்கு காயம் ஏற்பட்டதாம். மயக்க நிலைக்கு சென்று விட்டானாம். மரிக்கும் தருவாயில் இருந்தபோது அவனுடைய பெற்றோர்களுக்கு அந்த ஞாபகம் வந்து உடனடியாக தன்னுடைய மகனின் இருதயத்தை எடுத்து அன்பு சிநேகிதிக்கு கொடுக்க வேண்டும் என்று அவன் சொல்லிக்கொண்டே இருந்தான். ஆகவே இந்த கடைசி நேரத்தில் அவனுடைய ஆசையை நிறைவேற்றுங்கள் என்று கேட்டார்களாம். உடனே ஆபரேஷன் செய்து அவனுடைய இருதயத்தை எடுத்து அவனுடைய சிநேகிதியின் சரீரத்திலே பொருத்தினார்களாம் டாக்டர்கள். அதாவது மாற்று இருதய அறுவை சிகிச்சை செய்தார்களாம். அதன் பின்பு அந்த சிறுமி உயிர் பிழைத்தாள். அதுபோலவே கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு கர்த்தருடைய இருதயத்தை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். கிறிஸ்துவின் இருதயம் இப்பொழுது நமக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அது அன்பின் இருதயம், மனதுருக்கத்தின் இருதயம். ஆகவே நாமும் மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுப்போம், மற்றவர்களை வாழ வைப்போம். செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்கிறேன். கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான உம்முடைய இருதயத்தை எங்களுக்குள்ளே வைத்திருக்கிறீரே. இந்த ஒரு சம்பவத்தின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன? கிறிஸ்து எங்களுக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறீர், நாங்களும் மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுக்கணும். இதோ ஜீவனை அழிப்பதற்கு அல்ல, ரட்சிப்பதற்காகவே வந்தேன் என்று சொன்னீர் அப்பா. இப்படி எத்தனையோ மக்கள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள், வியாதியினால போராடி கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ ஜெப விண்ணப்பங்கள் வியாதிகளுக்காக செபிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே எங்கள் தகப்பனே, வியாதி உள்ள மக்களுக்கெல்லாம் புதிய சுகம், விடுதலை, ஆரோக்கியம் உண்டாகட்டும். அவருடைய வாழ்க்கையில் ஒரு மறுவாழ்க்கை, மறுமலர்ச்சி உண்டாக முடியாது செபிக்கிறேன். வியாதிகள் நீங்கி, பலவீனங்கள் நீங்கி சுகமாய் வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you.